நமஸ்தே. நான் உங்கள் வித்யாஜி. இப்போ நம்ம வந்து மதிமாவோட பார்ட் 2ல் வரக்கூடிய தேர்ட் சாப்டர் மகாகவி சுப்பிரமணிய பாரதி இதை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து நம்ம மீனிங்ஸ், இந்த சாப்டரோட மீனிங் ஹிந்தி மே அர்த் லிக்கியன்னு கொடுத்துருக்காங்க. ஷிகஞ்சு பஞ்சே மே பக்கடு மேன்னு கொடுத்துருக்காங்க. சமத்கார் கராமத், स्वर्ग सितारे मर जाना, जान फूंकना, प्राण देना, अत्याचार जुल्म विलोम शब्द लिखिएன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. उत्साह निरुत्साह, बिगड़ना बनाना बनना, मुर्दा जिंदा, सत्संगति कुसंगित. இப்போ நம்ம மேட் த ஃபாலோயிங் பார்க்கலாம். பாரதி கே பிதா தமிழ் கே அச்சை வித்வான். பாரதியோட அப்பா தமிழோட நிறைய நல்ல ஸ்காலர், தமிழில் நல்ல வித்வான் இருந்தார். எட்டயபுரம் கே ஜமீன்தார் கவியோं का आदर करते थे. எட்டயபுரம் ஜமீன்தார் வந்து கவிஞர்களை வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு இருந்தார், மதிச்சாங்க. பாரதி की कविताएं देश की பக்தி से भरी हुई है. பாரதியோட கவிதைகள் வந்து நாட்டோட பக்தியில் நிறைஞ்சிருந்ததுன்றாங்க. பாண்டிச்சேரி மே பாரதினே, பாண்டிச்சேரியில் பாரதி வந்து கை தராக்கி கஷ்ட போகே, நிறைய கஷ்டங்களை வந்து கஷ்டப்பட வேண்டியதாக இருந்துச்சு. பாரதி ஸ்வதேஷ் மித்ரன் கே சஹகாரி संपादक सब एडिटराக ஆனார். பாரதி स्वदेश मित्रன்ல வந்து सब एडिटर ஆனாருன்றாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு निम्नलिखित शब्दों का वाक्यों में प्रयोग कीजिए. शामिल होना, கலந்துக்கிறது. आज की सभा में आपको शामिल होना चाहिए. இன்னைக்கு நடக்கக்கூடிய ஸ்டேஜில் ஸ்பீச்சில் வந்து நீங்கள் கலந்துக்கணுன்றாங்க. मशहूर होना, ஃபேமஸ் ஆகுது. பாரதிய संस्कृति दुनिया भर में मशहूर है. நாட்டு ஃபுல்லாகவே உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. மஷூர் ஹோனா, பாரதிய சம்ஸ்கிருதி, இந்தியன் கல்ச்சர் வந்து உலகத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்றாங்க. கர்மச்சாரி மேரே பிதாஜி ஏக் சர்க்காரி கர்மச்சாரி, எங்கள் அப்பா வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயின்றாங்க. சம்பாதக் பாரதி ஸ்வதேஷ் மித்ரன் பத்திரிகா கே சக சம்பாதக். பாரதி ஸ்வதேஷ் மித்ரன் பத்திரிகையோட சப் எடிட்டர்ன்றாங்க. இப்போ நம்ம காம்பரேஷன் பேசேஜில் கொடுக்கக்கூடிய सेंटेंसर படிச்சுட்டு क्वेश्चन आंसर्स फाइंड आउट பண்ணோம். भारतीय लोगों में देशभक्ति भावना को जगाने के लिए कविताएं लिखते थे. நாட்டுப்பற்ற வெளிப்படுத்துறதுக்காக நிறைய கவிதைகளை வந்து பாரதியார் எழுதிட்டு இருந்தார். இந்தியா ஞானபானு, विजया, कर्मयोगी तमिल पत्रिकाओं का प्रकाशन और संपादन कार्य भी करते रहे. इसी काल खंड में भारती जनता के बीच बहुत प्रसिद्ध हुए. இந்த டைமில் தான் பாரதி வந்து ஜனங்களுக்கு இடையில ரொம்ப ஃபேமஸ் ஆனார். उनकी लेखनी में मुर्दों में भी जान, இறந்த டெட் பாடியிலையும் அவ்வளோ உயிர் வருமா. ஃபோங்க்னே மெய் சக்தி थी, அந்த ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. தேஷ்பக்தி से भरी उनकी जोशीले कविताओं घर घर गई. அவரோட கவிதைகள், நாட்டு பற்று நிறைஞ்ச கவிதைகள் வந்து எல்லார் வீட்டுக்கும் போச்சு. यह देखकर सरकार के कान खड़े हो गए. கவர்மெண்ட்டோட காது வந்து நின்றுடுச்சு, காது எழுந்து நிற்க ஆரம்பிச்சிருச்சுன்றாங்க. भयभीत होकर उसने भारती की सरकारी कविताओं को जब्त कर लिया. பயந்து பாரதியோட கவிதைகளை வந்து ஜப்தி பண்ணிட்டாங்க. அவர் உன்னை கைது கர்னேக்கா ஆதேஷ் தியா, அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடிய மெசேஜை கொடுத்தாங்க, ஆர்டர் கொடுத்தாங்க. பாரதி क्यों कविताएं लिखते थे, ஏன் கவிதை எழுதினாங்க? பாரதி भारतीय लोगों में देशभक्ति भावना को जगाने के लिए, நாட்டுப்பற்ற விழிக்கிறதுக்காக நிறைய கவிதைகளை வந்து எழுதினாங்க, விழிப்புணர்வு கொண்டு வரதுக்காக.
பாரதி கவுன்சி பத்திரிகாயை चलाते थे எந்த கவிதை பத்திரிகையை வந்து நடத்திட்டு இருந்தாரு. பாரதி இந்தியா, ஞானபானு, विजया, कर्मयोगी आदि तमिल पत्रिकाओं का प्रकाशन और संपादन कार्य भी करते थे. அதை வந்து வெளியிட்டாரு, பப்ளிஷ் பண்ணாரு. கவி பாரதி பாண்டிச்சேரி क्यों गए? எதுக்கு கவி பாரதி வந்து பாண்டிச்சேரி போனாருன்னு கேட்குறாங்க. अंग्रेजी सरकार பாரதி को कैद करना चाहते थे. அங்கே ஆங்கிலேயர்கள் வந்து பாரதியை வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க. कैद से बचाने के लिए वे பாண்டிச்சேரி गए. அரெஸ்ட் பண்ணுறதுலேருந்து தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்காக அவர் பாண்டிச்சேரி போனாருன்றாங்க. பாரதி के बचपन के बारे में आप क्या जानते हैं? சின்ன வயசு பற்றி என்ன தெரியுது உங்களுக்குன்னு கேட்குறாங்க. பாரதி को बचपन से ही तमिल का अच्छा ज्ञान था. நல்ல நாலேஜ் இருந்துச்சு சின்ன வயசுலேருந்தே காந்திஜிக்கு. बचपन में उनको सुब्बैया कहकर पुकारते थे. सुब्बैयाன்னு கூப்பிட்டு இருந்தாங்க காந்திஜி இது பாரதியை. उस समय वे कविता भी लिखते थे. அந்த டைமில் வந்து அவர் கவிதையும் எழுதிட்டு இருந்தார். बाल कवि பாரதி कवि मंडलियों में भाग लेते थे. கவி மண்டலியில் வந்து பங்கேற்றார். எட்டயாபுரம் ஜமீன்தார் உनको ஆதர் சத்கர். எட்டயபுரம் ஜமீன்தார் வந்து அவருக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து அவரை கூடவே வச்சுருந்தார். பாரதி பச்பன் சேஹி அப்னா சமத்கார் திக்க. சின்ன வயசுலேருந்தே தன்னோட திறமைகளை வந்து காட்டிட்டு இருந்தார். பாரதி கி கவிதாயே ஜனதா கோ கியூ பசந்த் ஆயி. பாரதியோட கவிதைகள் எதுக்கு ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. பாரதி கி கவிதாயே தேஷ் பக்தி பூர்ண ஹை. நாட்டுப்பற்று நிறைஞ்சிருந்தது கவிதைகள். வே கவிதாயே ஜோஷிலி பீதி. ஜோஷிலே ஈர்க்கக்கூடியதாக இருந்துச்சு. தேஷ் கி ஆஜாதி கே லியே ஜனதா கோ பிரேரித் இன்ஸ்பயர். நாட்டு சுதந்திரத்துக்காக ஜனங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் கொடுத்துச்சு. உன்கி கவிதாவும் மே முர்தோं से भी जान फूंकने की शक्ति थी. இறந்த டெட் பாடியிலையும் உயிர் கொடுக்குற அளவுக்கு அவரோட கவிதைகள் இருந்துச்சு. इसलिए பாரதி கி கவிதாவும் ஜனதாவுக்கு பசந்தாயி. அதனால் பாரதியோட கவிதைகள் ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்றாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இது இந்த சாப்டரோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டாக்டர் அப்துல் கலாமோட நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். அதில் மீனிங்ஸு ஆப்போசிட்ஸு இதெல்லாம் பார்க்கலாம். இதில் வந்து தூம், பூஞ்ச், இதை ஹிந்தி में अर्थ लिखिए கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தூம், பூஞ்ச், துன், லகான், கணன், கணித், गिनती, शिखर, चोटी, सर्वोत्तम, सर्वोच्च, शिक्षक, अध्यापक, विलोम शब्द लिखिए கொடுத்துருக்காங்க. साधारण, असाधारण, कठिन, सरल, पूर्ण, अपूर्ण, बचपन, बुढ़ापा, सफलता, विफलता, प्राप्त, अप्राप्त, जोड़ बनाइए கொடுத்துருக்காங்க. डॉक्टर APJ अब्दुल कलाम भारत के 11वीं राष्ट्रपिता थे. APJ अब्दुल कलाम வந்து 11th प्रेसिडेंट 11वे राष्ट्रपिता प्रेसिडेंट ऑफ इंडिया. कलाम का जन्म रामेश्वरम में हुआ. कलाम பிறந்தது வந்து ராமேஸ்வரத்தில் பிறந்தார். वे प्रतिदिन 18 घंटे काम करते. 18 hours வந்து வேலை செய்வார். ஷாம் பட் பர் போர்டில் வந்து ராமேஸ்வரம் ஷாம் பட் பர் சிடியா கா சித்திர பனாயா. போர்டில் வந்து பறவையோட ட்ராயிங் வரைஞ்சிருந்தாங்க. इसरो भारतीय अंतरिक्ष अनुसंधान संगठन. अंतरिक्ष इसरो भारतीय अंतरिक्ष अनुसंधान संगठन स्पेस रिसर्च ऑर्गेनाइजेशन. இது नेक्स्ट வந்து निम्नलिखित शब्दों का वाक्य में प्रयोग कीजिए கொடுத்துருக்காங்க. साधारण, डॉक्टर अब्दुल कलाम का परिवार साधारण सा परिवार, நார்மலான ஃபேமிலி டாக்டர் அப்துல் கலாமோட. प्रतिदिन अब्दुल कलाम प्रतिदिन 18 घंटे काम करते थे. 18 hours டெய்லி வந்து வேலை பார்த்தாரு. शुरुआत करना ஆரம்பிக்கிறது. अब्दुल कलाम இது फ्रेम द सेंटेंस. இது शुरुआत करना अब्दुल कलाम ने इंजीनियरिंग कोर्स करके अपने करियर की शुरुआत की. ஆரம்பிச்சது அப்துல் கலாம் வந்து இன்ஜினியரிங் வந்து கோர்ஸ் கற்கே இன்ஜினியரிங் கோர்ஸ் பண்ணிட்டு
अपने करियर तன்னோட கரியர் தன்னோட ப்ரொஃபஷனை வந்து ஆரம்பிச்சாரு. विभूषित करना भारत सरकार ने डॉक्टर अब्दुल कलाम को सर्वोच्च राष्ट्रीय सम्मानों से विभूषित किया. அவருக்கு வந்து விருது கொடுத்தாங்க. बुलंदिया को चूना बुलंदिया एम्स வந்து தொடருது, தன்னோட எல்லையை வந்து இது பண்ணுறது. डॉक्टर अब्दुल कलाम को कहा कहा शिक्षकों के कारण आज बुलंदियों को छू रहा हूँ. டீச்சர்ஸால தான் நான் வந்து இன்னைக்கு என்னோட டெஸ்டினேஷனை வந்து தொடுறேன்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜில் வந்து வரக்கூடிய चैप्टर्स இது पैसेज வந்து படிச்சுட்டு அதனோட क्वेश्चन आंसर्स फाइंड आउट करो. मेरे शिक्षकों ने मुझे इतना ऊंचा उठा दिया कि उनके कारण ही मैं आज बुलंदियों को छू रहा हूँ. என்னோட டீச்சர்ஸ் வந்து இவ்வளோ உயரத்துக்கு கொண்டு வந்தாங்க, அவங்களால தான் நான் இவ்வளோ என்னோட டெஸ்டினேஷனை வந்து நான் फाइंड आउट பண்ண முடிஞ்சதுன்றாங்க. हमारे जीवन में हमें शिखर पर लाने वाले 3 व्यक्ति, நம்மளோட லைஃப்பில் நமக்கு வந்து உயரத்துக்கு கொண்டு வரவங்க 3 பேர். वे हैं माता पिता और गुरु. அப்பா அம்மா அப்புறம் குரு. ये तीनों ही हमारे मन में सर्वोत्तम विचार और चरित्र को बेजोरपन किया. உயரமான எண்ணங்களையும் இந்த எண்ணத்துக்கான விதையை வந்து போட்டிருக்காங்கன்றாங்க. किसने अब्दुल कलाम को ऊंचा उठाया? यार अब्दुल कलाम வந்து உயரத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னு கேட்குறாங்க. शिक्षकों ने अब्दुल कलाम को ऊंचा उठाया. டீச்சர்ஸ் தான் அப்துல் கலாம் வந்து உயரத்தை தொடக்கூடிய ஒரு இது வாய்ப்பு கொடுத்தாங்க. हमें शिखर पर लाने वाले कौन कौन है? நம்மளை உயரத்துக்கு கொண்டு வரவங்க யார் யாருன்னு கேட்குறாங்க. हमें शिखर पर लाने वाले माता पिता और गुरु होते हैं. நம்மளை உயரத்துக்கு கொண்டு வரவங்க அப்பா அம்மா அப்புறம் குருன்றாங்க. माता पिता और गुरु का कर्तव्य क्या है? அப்பா அம்மாவோட அப்புறம் குருவோட டியூட்டிஸ் என்னன்னு கேட்குறாங்க. माता पिता और गुरु हमारे मन में सर्वोत्तम विचार और चरित्र का बेजोरोपण कर सकते हैं. நம்மளோட மனசில் வந்து உயரமான எண்ணத்தையும் கேரக்டரை வந்து நல்ல சரித்திரையை வந்து பேஜோரோப்பன் நம்மளோட விச்சார் வந்து எண்ணம், சரித்திர கேரக்டர் வந்து நமக்கு வந்து உயரமான எண்ணத்தை தொடக்கூடிய இது கொடுக்குறாங்க. नेक्स्ट डॉक्टर अब्दुल कलाम, இது வந்து क्वेश्चन आंसर्स. निम्नलिखित प्रश्नों के उत्तर 5-5 वाक्यों में दीजिए. डॉक्टर अब्दुल कलाम के व्यक्तिगत जीवन के बारे में 5 वाक्य लिखिए. व्यक्तिगत தன்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்பை பற்றி கேட்குறாங்க. डॉक्टर अब्दुल कलाम के व्यक्तिगत जीवन कठिन परिश्रम करते हुए, அவரோட இண்டிவிஜுவலிட்டி வந்து ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு தான் அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணார். वे साधारण परिवार के थे, ரொம்ப நார்மலான ஃபேமிலி. वे प्रतिदिन 18 घंटे काम करते, 18 आवर्स और डेली வேலை பார்த்துட்டு. स्कूली शिक्षा समाप्त करके उन्होंने मद्रास इंस्टीट्यूट ऑफ टेक्नोलॉजी में इंजीनियरिंग की डिग्री प्राप्त की. ஸ்கூலிங் முடிச்சுட்டு மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து இன்ஜினியரிங் முடித்தார், டிகிரி முடித்தார். उसके बाद इसरो में रॉकेट इंजीनियरिंग का कोर्स किया. அப்புறம் அவர் வந்து இஸ்ரோவில் வந்து ராக்கெட் இன்ஜினியரிங் கோர்ஸ் பண்ணார். अध्यापक ने बच्चों को चिड़िया का पाठ कैसे समझाया? டீச்சர்ஸ் வந்து எப்படி பறவையோட பாடத்தை எப்படி புரிய வச்சாங்க. अध्यापक श्री शिवसुब्रमण्य अय्यर करीब 45 मिनट्स, 3/4 மணி நேரம் அவங்களுக்கு வந்து பாடத்தை பறவையை வரைஞ்சிட்டு பாடம் வந்து நடத்துகிறாரு. चिड़िया का पाठ समझाते रहे. 3 बच्चे समझ नहीं सके. 3 பசங்களுக்கு அது புரியல. इसलिए अध्यापक ने तीनों बच्चों को अपने घर बुलाया. அந்த 3 பசங்களையும் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. उन्होंने समुद्र तट पर ले गए. அவங்கள வந்து கடற்கரையோரம் கூட்டிட்டு போனாங்க. चिड़िया की और इशारे करके उन्होंने बच्चों को समझाते थे कि चिड़िया पर जीवन होती है. चिड़िया में जीवन, பறவையில வந்து உயிர் இருக்குன்றாங்க. अब्दुल कलाम के जीवन में माता पिता और गुरु का क्या स्थान है? अब्दुल कलामோட லைஃப்பில் வந்து அப்பா அம்மா और குருவுக்கு என்ன பொசிஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்தான் கொடுத்துருக்காங்கன்றாங்க. अब्दुल कलाम के जीवन में माता पिता और गुरु का सर्वोच्च स्थान रहा. நல்ல ஒரு உயரமான பதவி கொடுத்துருக்காங்க.
இடத்த கொடுத்துருக்காங்க. हमारे जीवन में हमें शिखर पर लाने वाले 3 व्यक्तियों நம்ம லைஃப்ல வந்து நம்மள வந்து உயர்த்தி கொண்டு வரவங்க 3 பேரு. वे हैं माता, पिता और गुरु. अम्मा, அப்பா அப்புறமா குரு. वे तीनों हमारे मन में सर्वोत्तम विचार உயரமான எண்ணங்களை வந்து கொடுக்கக்கூடியது. चरित्र को बेजोरोपण करते हैं. நம்மளோட கேரக்டரையும் சேஞ்ச் பண்றாங்க. शिक्षकों के कारण उनके सपनों को साकार का मनोबल मिला. டீச்சர்ஸால தான் அவரோட ட்ரீம்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த்தும் கிடைச்சிதுன்றாங்க. மத்தியமாக எழுதும் போது எல்லாம் புரிஞ்சு படிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோஸ் போடுறேன். பசங்கள்லாம் நல்லா படித்து எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணணும். தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.